வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம உளுந்த வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. உளுந்து ஊற வச்சுருக்கேன், ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம இதை ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் அப்படி ஊற வைக்கணும். இதுவே கிரைண்டரில் அரைக்கிறோன்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கன்னா போதும், அதில் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை அரைக்கணும் இல்லையா, அதுக்கு ஜாரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் இது பிசு பிசுன்னு ஒட்டாது, அதுக்கு தான். இப்போ தண்ணியே இல்லாமல் உளுந்தை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் பருவருன்னு அரைஞ்சிருக்கு. நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை தான் கொஞ்சமாக ஊற்றுறேன். ஒரு 1/4 டம்ளர் கூட இல்லை, கொஞ்சம். மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். சும்மா ஒரு 1/4 டம்ளர் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ அரைச்சி வச்ச மாவு கூட பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, மிளகு ஒரு 5-6 மிளகு தட்டி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கை போட்டு நல்லா பிசைய வேண்டாங்க, விரல்லே சும்மா இப்படி பண்ணிங்கன்னா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ இது கூடவே வெள்ளை ரவை வறுத்து வச்சது, இது ஒரு பெரிய ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வருங்க. எண்ணெய் சூடாயிருச்சுங்க, இனி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கையில் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு இப்படி வச்சு கையிலையே நீங்கள் பண்ணால் போதும், ஓட்டை வரும். கையிலேயே ஒரு பெருவிரலை வச்சு இப்படி போட்டிங்கன்னா போதும். பாருங்கள், நம்ம விரல் விட்டு தான் இப்படி போட்டோம், அப்போவே நல்லா இந்த ஷேப் கிடைக்கும். வேகட்டும் நல்லா. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இந்த கரண்டிலேயே பேக் சைடில் இப்படி வச்சு இப்படி சும்மா ஒரு ஹோல் போட்டு அதை இப்படி எண்ணெயில் போட்டுடுங்க. பாருங்கள், இப்போ இந்த கரண்டியில் பேக் சைடில் தான் நம்ம வச்சு போட்டோம், அதுவே நல்ல ஷேப் கிடைக்கும். நமக்கு விரல் விட்டு போட தெரியாதவங்க இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம வெள்ளை ரவை மட்டும்தான் போட்டிருக்கோம், பேக்கிங் சோடா அந்த மாதிரியெல்லாம் எதுவும் போடணுங்கிற அவசியமே இல்லைங்க. இதை மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வடை நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.